ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில் பதில் சொல்கிறோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசின மாதிரியும் இருக்கும், பயம் இல்லாமல் பேசின மாதிரியும் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நெவர். ஸோ நெவர் அப்படின்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நெவர் அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா முடியவே முடியாது, தமிழில் வந்து முடியவே முடியாது, கட்டாயமாக முடியாது இப்படிலாம் சொல்லுவோம்ல, அதை இங்கிலீஷில் ஒரே வார்த்தையில் நெவர் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், அஃப்கோர்ஸ். ஸோ அஃப்கோர்ஸ் அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி நீ செய்ய போறியா, இது உனக்கு பிடிச்சிருக்கா இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா கட்டாயமா நிச்சயமா அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இங்கிலீஷில் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், அப்சல்யூட்லி. ஸோ அப்சல்யூட்லி அப்படின்றதும் அஃப்கோர்ஸ் மாதிரி தான். அப்சல்யூட்லி அப்படின்னா கண்டிப்பாக, கட்டாயமாக, நிச்சயமாக அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு அப்சல்யூட்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபைன். ஸோ ஃபைன் அப்படின்றது என்னென்னா, யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா ஓகே, எனக்கு இது ஓகே தான், நல்லா இருக்குது இப்படிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி நல்லா இருக்குது, ஓகே இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ஆல்ரைட். ஸோ ஆல்ரைட் அப்படின்றது எதுக்குன்னா, நம்ம யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம எஸ் சொல்லுவோம்ல, ஆமாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை சரி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆல்ரைட், நான் ஒத்துக்கிறேன், சரிதான் இப்படிலாம் சொல்கிறதுக்கு தான் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஓகே. ஸோ ஓகே அப்படின்னு சொல்கிறதும் வந்து ஒரு கேள்வியோட பதில் தான். உனக்கு இது வேணுமா, இதுக்கு பிடிச்சிருக்கா, இது சரிதானா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா பாசிட்டிவாக நம்ம பதில் சொல்கிறதுக்கு, சரின்னு சொல்கிறதுக்கு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும். நெக்ஸ்ட் ஒன், யமி. ஸோ யமின்றது எந்த கேள்விக்கான பதில் அப்படின்னா, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது இப்படிலாம் பெருசாக சொல்லலாம், யமி அப்படின்னு சொல்லிடலாம். யமி அப்படின்னா டேஸ்டி அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறதுக்கு யமி அப்படின்னு சொல்லிடலாம். யமி அப்படின்னு சொல்கிறது கூட கஷ்டமாக யம் அப்படின்னு கூட சொல்லலாம். யம் அப்படின்னு சொன்னால் கூட நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். முக்கியமாக இந்த மாதிரி குட்டி குட்டி பதில்கள் வந்து நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பேசும்போது, பழகிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். 1 வயசு 2 வயசு குழந்தைங்க கிட்டலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஈஸியாக கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், யக். ஸோ யக் அப்படின்றது நல்லா இல்லை அப்படின்னு எதையாவது சொல்லணும்னா அதுக்கு யக் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு யக் அப்படின்னு சொல்லலாம். இதுவும் வந்து முக்கியமாக குழந்தைங்களோட லாங்குவேஜ். குழந்தைங்க கிட்ட வந்து அவங்கக்கிட்ட ஏதாவது நல்லா இருக்கான்னு கேட்டால் ரிப்ளை வந்து யக் அப்படின்னா நல்லா இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், டிஸ்கஸ்டிங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அருவருக்கத்தக்கது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப மோசமாக ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து இட்ஸ் டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, ஒருத்தங்களோட நடவடிக்கை, இல்லை ஒரு இடம், ஒருத்தங்களுடைய பழகும் விதம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப மோசமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஹாரபிள். ஸோ ஹாரபிள் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். ஹாரபிள் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிஸ்கஸ்டிங் அளவுக்கு இல்லாமல் அடுத்த லெவலில் சொல்கிறதுக்கு ஹாரபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடம் எப்படி இருக்குது, இது வந்து இதுவும் ரெவ்யூ மாதிரி தான். இந்த ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த கடை எப்படி இருக்குது, இந்த சாப்பாடு எப்படி இருக்குது, எதுவாக இருந்தாலும் மோசமானதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஹாரபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சூப்பர். ஸோ இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப அடிக்கடி தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் சூப்பர் அப்படின்றது. நல்லா இருக்குன்னு பாசிட்டிவாக நம்ம பதில் சொல்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், ASAP. ஸோ இந்த ASAP அப்படிங்கிறது வந்து ஒரு அக்ரனிம். இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா as soon as possible. இது எப்போ வேணும், இதை எப்போ நான் கொடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வேணும் அப்படின்னு பதில் சொல்கிறதுக்கு ASAP அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமாக இது வந்து எழுதும்போது, லெட்டர்லாம் இமெயிலாம் எழுதும்போது சீக்கிரமாக எங்களுக்கு பதில் தெரியணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ASAP அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரனிம் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சூன். ஸோ சூன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா சீக்கிரமாக அப்படின்னு அர்த்தம். யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த விஷயத்தை நீ எப்போ செய்ய போகிற, இது எப்போ முடிக்க போகிற இப்படிலாம் கேட்டாங்கன்னா சூன் அப்படின்னா
சீக்கிரமாக முடிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சீக்கிரமாக முடிக்க போகிறேன்னு ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டாம், சூன் மட்டும் சொன்னாலே அர்த்தம் புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் லேட்டர். ஸோ லேட்டர் அப்படின்றதுக்கு வந்து என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம்னா அப்புறமா செய்கிறேன், அப்புறமா பார்த்துக்கலாம் இப்படிலாம் சொல்லுவோம்ல. யாராவது ஏதாவது கேட்கும்போது அப்புறமா இதை செஞ்சுக்கிறேன், அப்புறமா இதை பார்த்துக்கலாம் இப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து லேட்டர் அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் கூட போதும். நெக்ஸ்ட் ஒன் டன். ஸோ இந்த டன் அப்படின்ற வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஒரு வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அப்பையும் டன் அப்படின்னா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறையா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம வந்து ஓகே இதெல்லாம் நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ டன் வந்து நிறைய மாதிரி இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம டன் சொல்லலாம், செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் டன் சொல்லிடலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் ரொம்ப பேசணும்னு ஆசையாக இருக்குது, பேசுகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒன் வேர்ட் ஆன்சர் வச்சு ட்ரை பண்ணலாம். நம்ம யாராவது கேட்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளால் நம்ம பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு பயம் இல்லாமல் இருக்கும், நம்ம தப்பு இல்லாமையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தையில் பேசும்போது பேசிடலாம். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.